குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கோவை காட்டூரில் உள்ள அபார்ட்மெண்டில் 70 வயது பெண் 45 வயது மகளுடன் வசித்து வருகிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது. யாரிடமும் பேசுவதும் இல்லை. 70 வயது பெண்ணின் கணவர் வங்கியில் செய்த டெபாசிட் மூலம் கிடைக்கும் வட்டியை வைத்து தாய் மகள் ஜீவிக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் வரை வீட்டில் சேமித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை வைத்து சமைத்து சாப்பிட்ட இவர்கள் உணவு டெலிவரி நிறுவனங்கள் வந்த பின் அதன் மூலம் உணவு ஆர்டர் செய்து கொள்கின்றனர். குப்பை கொட்டுவதற்கு கூட வெளியே வருவதில்லை. டீ கப்புகள், உணவு டெலிவரி செய்த கவர்கள், மிஞ்சிய உணவு, குப்பை ஆகிய அனைத்தையும் வீட்டிற்குள்ளேயே போட்டு வைத்துள்ளனர். வீடு குப்பை மேடாக மாறியதால் வீட்டை சுற்றிலும் எறும்புகள், ஈக்கள், பூச்சிகள் மொய்க்க துவங்கின. பல ஆண்டுகளாக வீட்டில் குப்பை குவித்து வைக்கப்பட்டதால் துர்நாற்றம் வீசியது. அக்கம்பக்கத்தினர் நகராட்சிக்கு தகவல் கொடுத்தனர். மாநகராட்சி அதிகாரிகள், தொண்டு நிறுவனத்தினர் வந்து கதவை திறக்க கோரினர். 70 வயது பெண்ணின் மகள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்தார். யாருக்கும் தொந்தரவு தரவில்லை, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என பதட்டத்துடன் பேசினார். பல ஆண்டுகள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியதில் தாயும் மகளும் மனதளவில் பாதிக்கப்பட்டதை உணர்ந்த மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி வீட்டிலிருந்த குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். 10 ஆண்டுகளாக வீட்டில் சேர்ந்த குப்பைகள் அள்ள அள்ள குறையாமல் வந்தது. அவற்றை அப்புறப்படுத்தினர். வீடு முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசியது. கணவரின் இறப்புக்கு பின் தனிமையை உணர்ந்த பெண் சமூக பதட்டம் காரணமாக வெளி உலக தொடர்பை துண்டித்து வீட்டில் முடங்கினார். தாய்க்கு துணையாக மகளும் வீட்டிற்குள்ளேயே முடங்கியதால் இருவரும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொண்டு நிறுவனத்தினர் கூறினர். அவர்களின் உறவினர்கள் யாரேனும் உள்ளனரா என விசாரித்து அவர்களிடம் ஒப்படைக்க மாநகராட்சியும் தொண்டு நிறுவனமும் முயற்சி மேற்கொண்டுள்ளது.